தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத தலைவர் சீமான். இது சொன்னது நம்ம இல்லைங்க, நாம் தமிழர் கட்சி இல்லை, மதுரை உயர் நீதிமன்றம். அண்ணன் சீமானை பற்றி தொடர்ச்சியாக அவதூறாக பேசிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக கடந்த ஒரு ஆண்டு 2 ஆண்டில் தாவேகாவை சார்ந்தவர்கள், அதுக்கு முன்னாடி திமுகவை சார்ந்தவங்க, பாஜகவை சார்ந்தவங்க தொடர்ச்சியாக பேசிகிட்டே தான் இருக்காங்க. அப்படி பேசினதுக்கு எதிராக தொடரப்பட்ட ஒரு வழக்கில் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் கடுமையாக ஒரு குட்டை வைத்திருக்கிறது தாவேகா அரசுக்கு. இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் நேற்று கரூரில் அந்த நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கிய அந்த செய்தியிலையும் ஒரு குட்டை வைத்திருக்கு உயர்நீதிமன்றம். அதனால் 2 நாளில் 2 குட்டு வாங்கியிருக்கு தாவேகா அரசு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் 2 வழக்கு பற்றின செய்திகள் என்ன, அதுவும் இன்னைக்கு வந்திருக்கிற வழக்கு இருக்குல்ல, இது ஒரு பெரிய எச்சரிக்கை. இது மாதிரி அண்ணன் சீமானை பற்றியும் நாம் தமிழர் கட்சி பற்றியும் அவதூறு பேசி பரப்புபவர்களுக்கு நேரடியான எச்சரிக்கையை தான் மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இந்த 2 வழக்குகளை பற்றின செய்திகளை தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். 2 நாளில் 2 குட்டு வாங்கியிருக்குது இந்த தாவேகா அரசு. அதாவது திமுக அரசு அது கிட்டத்தட்ட 21 ஆட்சி அமைச்சதுலேருந்து தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் பல முறை கொட்டு வாங்குச்சு, அசிங்கப்பட்டுச்சு. தினம் இந்த அரசுக்கு எதிரான வழக்குகளையோ தீர்ப்புகளையோ கருத்துகளையோ இந்த உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொன்னதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். அப்போ கூட திருந்தாமல் அந்த திமுக அரசு என்ன செஞ்சுதோ அதையே தான் இப்போ தாவேகா அரசும் செய்யுது. அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக என்ன சொல்கிறோம், சின்ன திமுக தான் இந்த தாவேகா அப்படிங்கிறோம். நடந்தது என்னன்னா, பிஸ்மிங்கிற ஒரு நபர், அவர் அண்ணன் சீமானை பற்றி அவர் முன்னாடி ஆதரவாகவும் பேசியிருக்கிறார். அப்போ ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு எதிராக மிக கடுமையாக பேசிய நபர்களில் இந்த பிஸ்மியும் ஒருத்தர். அதுக்கு பிறகு அவர் ஒரு அடிப்படையில் கொஞ்சம் மதவாதி, எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிழைப்புவாதி, அவ்வளவுதான். அந்த பிழைப்புக்காக அவரும் அந்தணன் நொந்தனன்னு யாரோ 3 பேர் உட்காந்துட்டு அவங்க பேசுறது முழுக்க ஆபாசமான இந்த திரை பற்றின செய்திகளை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ தேவையில்லாத செய்திகளை, இந்த சமூகத்துக்கு பயனில்லாத செய்திகளை, குப்பைகளை கொட்டக்கூடிய நபர் தான் அந்த பிஸ்மி. அந்த அது அவருடைய பிழைப்புக்காக செய்கிறாரு. அதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை, நம்ம கடந்து போவோம், நம்ம மக்கள்கிட்ட கடந்து போங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நிறைய மக்கள் இதை பார்க்குறாங்க இல்லையா, அதை பயன்படுத்தி கொண்டு பிழைப்பை உருவாக்கி கொண்டு விஜய்க்கு ஆதரவாக அவர் செயல்பட தொடங்கினார். அந்த காலகட்டத்திலிருந்து அண்ணன் சீமானை பற்றி பல அவதூறுகளை அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறார். அப்படி அவர் பேசின ஒரு அவதூறு தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலினை போயிட்டு இந்த மூக்காமுத்து இறப்புக்கு பிறகு போய் சந்திச்சது இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சந்திப்பு. அது இன்று வரை அதை வச்சுட்டு ஒரு பேசு பொருளாக்கி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதிலிருந்து ஏதோ திமுகக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவர்கள் ஏற்படுத்தி தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்து அறுவடையும் செய்து விட்டார்கள். அப்படி இவர்கள் தொடங்கிய ஒரு அவதூறு தான் 100 கோடி வாங்கியிருக்கிறார் அண்ணன் சீமான். அந்த சந்திப்புல பேசப்பட்டது 100 கோடி. அதனால தான் தாவேகாவை எதிர்க்கிறார், திமுகவை எதிர்க்கல அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்ய இன்றைக்கும் சொல்றோம், நம்ம தொடர்ந்து சொல்றோம். நீங்க வேணா அண்ணன் சீமானோட காணொலிகளோ எல்லாரோட காணொலிகளோ எடுத்து பாருங்க. எல்லாரும் தேர்தல் காலத்துல பரப்புரை செய்தாங்க. பரப்புரை காணொலிகளை எடுத்து பாருங்க. 1 மணி நேரம் பேசினா அதில் ஒரு அரை மணி நேரம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம், கல்வியில் என்ன செய்வோம், வேலைவாய்ப்புக்கு என்ன செய்வோம், பொருளாதாரத்துக்கு என்ன செய்வோம்னு ஒவ்வொன்றை பற்றியும் அண்ணன் சீமான் பாடம் எடுத்தாங்க. அந்த செய்தியை எல்லாரும் பேசினாங்க. அதை தாண்டி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த திமுக அரசை பற்றி, அவர்களுடைய செயல்பாடுகள், முறைகேடுகள், லஞ்சம், ஊழல், இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஆடின ஆட்டம், இதை பற்றிலாம் பேசி எதிர்த்தோம். ஒரு 5 நிமிடம், சில நேரங்களில் அண்ணன் சீமான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1 நிமிடம் 2 நிமிடம் தான் விஜயை பற்றியோ அல்லது தாவேகாவை பற்றியோ, அதுவும் மறைமுகமாக தான் பேசினாங்க. ஆனால் தாவேகாவை தான் எதிர்க்கிறார்கள், திமுக எதிர்க்கவே இல்லை, விஜய் முழுக்க விஜய் எதிர்ப்புக்கே நாம் தமிழர் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தாவேகா ஏற்படுத்துச்சு. அப்படி தாவேகா ஏற்படுத்துவதற்கு பல பேர் அவர்களுக்கு உதவினார்கள். அதில் முதன்மையானவராக பார்க்கப்படுவது இந்த பிஸ்மி. சவுக்கு சங்கர் எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. முதன்மையாக இந்த வேலையை பிஸ்மி செஞ்சார். அவர் செஞ்ச காலகட்டத்திலேயே அதை எதிர்த்து நானும் வேங்கையில் ஒரு காணொலியும் போட்டிருக்கேன். அதை வேணால் இணைப்பில் கொடுக்குறேன். என்னன்னா 100 கோடி வாங்கிட்டு தான் தாவேகாவை எதிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை இவங்க செஞ்சாங்க. அந்த கருத்துருவாக்கம் எல்லாம் இந்த ஆதவ அர்ஜுனா,
இந்த ஜான் ஆரோக்கியசாமி அல்லது அவர்களுக்கு யுத்தியை வகுக்கும் அந்த டீம் கிட்ட இருந்து வந்தது. அதனால தான் எல்லாரும் அதே கருத்தை பேசினார்கள் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுற செய்தி. அது உண்மையா இல்லையாங்கிறத இப்போ பிஸ்மி வந்து எப்படியும் அவர் மேலே வழக்கு போட போகிறாங்க. அங்கே வந்து பேசும்போது அவர் வெளிப்படுத்திட்டோம், அப்புறம் நம்ம பார்ப்போம். நடந்தது என்னன்னா, அவர் அப்படி பேசினாரு. அதுக்கு பிறகு பல காலம் கழித்து தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக அதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த உடனே மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக அவங்க சொன்னது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தலில் தோற்று இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர். அவரை பற்றி இப்படி அவதூறாக பேசுவதை எப்படி பொறுத்து கொண்டிருப்பது? நீங்க விஜய் மேல, உங்க முதல்வர் மேல யாராவது ஏதாவது பேசினா உடனடியாக வழக்கு போடுறீங்க, கைது செய்றீங்க. குறிப்பா மார்க்கண்டேயன் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கூட அவர் பேசிய கருத்து தவறு தான், நம்மளும் தவறுன்னு சொல்றோம், அதுக்கு அவர் மேல வழக்கு தொடரலாம். ஆனா உடனடியாக கைதும் செஞ்சாங்க இல்லையா, அதை வந்து அவர் கடைசியில் பிணை கிடைச்சிருச்சு, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த அளவுக்கு வீரியமாக அதில் செயல்பட்ட நீங்கள் இந்த செய்தியில் ஏன் இதுவரை வழக்கு கூட தொடக்கவில்லை? நாளைக்குள்ள வழக்கை பதிவு செஞ்சுட்டு இங்க வந்து சொல்லுங்க, ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி நீதியரசரே சொல்லியிருக்காங்க. இது சரியான ஒரு குட்டு தாவேகா. குறிப்பா நம்ம கிட்ட ஒரு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இன்ஸ்டாகிராம் வழியா, யூடியூப் வழியா இந்த வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிற கருத்தை என்ன மாதிரி அவதூற வேணாலும் பரப்பிடலாம் அப்படின்னு ஒரு திமிரு தெனாவட்டில் தெரிந்த எல்லாருக்கும் இது ஒரு சமுத்தியான சம்மட்டி அடி. குறிப்பா இந்த சவுக்கு சங்கர், பிஸ்மி போன்ற ஆட்கள் நம்ம என்ன வேணா பேசலாம், வாய் தானே மாற்றி மாற்றி பேசுவோம். அப்போ அதிமுகவுக்கு பேசுவோம், இப்போ வந்து அதிமுகவை நான் ஆதரிச்சதே பெரிய பிழை, எடப்பாடி மாதிரி ஒரு கேவலமான மனிதர் இல்லைன்னு இன்னைக்கு சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருக்கான். அது எப்படி இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேச முடியுதோ, அதில் கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நச்சு கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி சார்ந்தும் அப்படியே திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கடந்து போனோம். நிறைய நேரங்கள்ல அண்ணன் சீமான் சொல்றதுதான், அவங்க பரப்புறதெல்லாம் என்ன ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது, நம்ம மக்களுக்காக நிற்கிறோம், மக்களோட போய் நிற்கிறோம், ஒவ்வொரு போராட்டத்திலையும் கலந்துக்கிறோம்னா. ஆனால் இதை ஒரு யுக்தியாக இவர்கள் எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் நிறுவனங்களை வச்சுக்கிட்டு கருத்துருவாக்கம் செஞ்சு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்தா அதை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன் உணர்தலை வச்சுக்கிட்டு ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு செயல்படுறது வந்து தாக்கத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த நடவடிக்கை நாம் தமிழர் கட்சி சார்பாக கடைசியில் எடுத்தது இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கு. விரைவில் இந்த பிஸ்மி நீதிமன்றத்தில் போய் நிற்க போறாரு. அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். இது பிஸ்மி மட்டும் இல்லை, இனி இந்த மாதிரி பேசுகிற எல்லாருக்கும் ஒரு நேரடியான எச்சரிக்கை தான். இனிமேல் இப்படி இன்ஸ்டாகிராம் வழியாவோ யூடியூப்லையோ உட்காந்துக்கிட்டு உங்கள் வாய்க்கு வந்ததை என்ன வேணால் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசலாம், நம்மளை எப்படியும் கண்டுக்க மாட்டாங்க, என்ன அதிக அளவு ஒரு காணொலி போட்டு கடந்து போவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க. இனிமேல் அப்படி இருக்காது அப்படிங்கிறதான் இந்த வழக்கில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்டர், அவங்க கொடுத்துருக்கிற ஆணை வந்து நமக்கு சொல்கிறது. இனிமேல் கவனமாக உங்கள் பேச்சை பேசுங்கள், இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லுங்கள், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் இனிமேல் வந்து விரைவாக இந்த வேலை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக செய்யப்படும்ங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிறோம். குறிப்பாக இந்த வழக்கும் சரி, நேற்று நடந்த கரூர் வழக்கும் சரி, இதை தொடுத்தவர் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் தீரன் திருமுருகன் தான். அவர் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தான். அவர் தான் இதை தொடுத்திருக்கிறாரு. இதில் நேரடியாகவே அவர் தான் வாதிட்டு இருக்கிறாரு. அதில் வந்து அவர் வழக்கை பதிவு பண்ணியிருக்கிறாரு, வாதிடுறது இன்னொருத்தர் பண்ணியிருக்கிறாரு கரூர் வழக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ இதனால நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, இனிமேல் கவனமாக இருங்கள். இன்ஸ்டாகிராமில் அவங்க கொடுக்குறாங்க, டூல் கிட் கொடுக்குறாங்க, இப்படி பேசுன்னு சொல்கிறாங்கன்றதுக்காக கண்டபடி இஷ்டத்துக்கு எதையாவது பேசுனீங்கன்னா நாளைக்கு நீதிமன்ற படியை ஏறப்போவது நீங்கள் தான். அதனால் கவனமாக இருங்கள்ன்றது தான் தாவேக்காவை சார்ந்து கண்டபடி அவதூறு பரப்பும் அனைவருக்கும் சொல்லப்படும் செய்தி. ரெண்டாவது இந்த கரூர் செய்தி, அதுதான் இன்னொரு குட்டு நேத்தே வாங்கினது. என்னன்னா, கரூரில் அது நடந்தது போன செப்டம்பர் மாதம். அப்போ தாவேக்கா ஒரு கட்சி, அவ்வளவுதான். அவங்க தேர்தலிலே போட்டியிடாத ஒரு கட்சியாக இருந்தாங்க. போட்டியிட்டாங்க, வென்றுட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போதோ அல்லது தேர்தலில் பரப்புரை செய்யும் போதோ அவர்கள் எந்த இடத்திலும் கரூரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அரசு பணி கொடுப்போம்னு சொல்லவே இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகும் சொல்லலை.
எப்போ சொல்றாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார். பதவி நீங்கிட்டு அவர் தாவேக்கால வந்து சேர்ந்துட்டார். அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெறுகிறார். அப்புறம் அந்த பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்து தாவேக்கால இணைஞ்சிடுறாரு. இணைஞ்ச பிறகு அங்க கட்டாயம் இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியுது. அந்த நேரத்துல விஜய் அங்க போறாரு, சந்திக்கிறாரு மக்களை, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அரசு பண்ணி கொடுக்குறாரு. அப்ப இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியுது இது இடைத்தேர்தலுக்காக இவர் செய்யும் ஒரு நடவடிக்கை அப்படின்னு. உடனடியாக தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக அதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்படுது. அந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த மதுரை உயர்நீதிமன்றம் அந்த ஆணை, அரசு பணி வழங்கி வெளியிடப்பட்ட ஆணை, அரசு தரப்புல, முதல்வர் தரப்புல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்படியும் தெரியும் இவங்க மேல்முறையீட்டுக்கு போவாங்க. நேற்று மாலையே செய்தி வந்துருச்சு, உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போறாங்கன்னு. எந்த வகையிலையும் இந்த தீர்ப்பு மாற போறதில்ல, இன்னைக்கே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. குறிப்பா இதை ஏன் எப்படி பார்க்குறோங்கிறத உயர்நீதிமன்றமே சொல்லிருச்சு. இதை நம்ம ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு பணின்னு விஜய் அறிவிச்சாரோ அன்றிலிருந்து இன்று வரை நாம் சொல்லும் செய்தி எல்லாத்தையும் மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு. என்னன்னா, இது வந்து ஒரு கட்சி நடத்துற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. நடந்தது விபத்து தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அங்க முன்னெச்சரிக்கையாக செய்யப்பட வேண்டிய செய்திகளை அந்த கட்சி சரிவர செய்யவில்லை. நேரத்திற்கு வந்திருக்க வேண்டியும் வரவில்லை. நேரத்துக்கு வரல, தாமதமாவதுன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு சரியான தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி, உணவு வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கணும், செய்யவில்லை. இதெல்லாம் அவங்க செஞ்ச பிழை. அப்ப அந்த பிழைக்கு மக்கள் பலியாயிட்டாங்க. நடந்தது இதுதான். அப்ப இது ஒரு கட்சியின் நிகழ்ச்சி, அதில் நடந்த ஒரு பிழை, அதனால மக்கள் உயிரிழந்துட்டாங்க. இதை வந்து நம்மளும் வருத்தம் தெரிவிக்கிறோம், பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக அவர்களுக்கு அரசு பணி கொடுக்கணும்னு வந்தா இதை மாதிரி எத்தனை முறை அரசே நடத்தின நிகழ்ச்சிகள்ல இருந்து இறந்தவர்கள்லாம் இருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது இங்க வந்து இந்த ஏர் ஷோ பார்க்க வந்து ஒரு 5 பேரை 12 பேரை நவ செத்து போனாங்க. அவங்களுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்களா? இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது மகாமகத்துல அந்த அந்த குளத்துக்கு போயிட்டு குளிக்க போனவங்க எத்தனை பேர் செத்து போனாங்க? அவங்களுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கப்பட்டதா? இப்படி ஒவ்வொரு நிகழ்வா எடுத்து பார்த்தா எல்லா இடத்துலையும் இதெல்லாம் தான் வாதமா அங்க முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடங்கள்லாம் கொடுக்கப்படாது. அதாவது அரசு நடத்துற நிகழ்ச்சியில வந்து இறந்தவர்களுக்கே கொடுக்கல. அரசு நடத்துற பேருந்துல பயணிக்கிறாங்க. அந்த பேருந்து போயிட்டு விபத்து தான் ஆயிருது. அது ஏதோ ஒரு கவனக்குறைவோ இல்லை தவறோ, அந்த ஓட்டுநரோ இல்லை சாலையோ ஏதோ ஒரு தவறுனால அது நடக்குது. நடந்த உடனே அதுல இறந்தவர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனா யாருக்கும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணியெல்லாம் கொடுக்கறது. அப்படின்னா பல ஆயிரம் பேர் இது வரைக்கும் செத்துருக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் அரசு பணிகளை பேருந்து விபத்துகளில், அரசு பேருந்தில் பயணித்து அதனால் விபத்து ஏற்பட்டு அதில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு கொடுத்தீங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியா அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்க. அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பல ஆயிரம் பேர் இங்க படிச்சுட்டு இதையே நோக்கமாக வைத்துக்கொண்டு எப்படியாவது அரசு பணிக்குள்ள போகணும்னு பல ஆண்டுகள் 35-40 வயசு வரைக்கும் கூட அப்படியே படிச்சுக்கிட்டே கல்யாணம் கூட பண்ணிக்காம எப்படியாவது அரசு பணியில போயிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எப்படியாவது அரசு பணிக்கு போயிடணும்னு 10 ஆண்டு 15 ஆண்டு இதை மட்டுமே நோக்கமாக வைத்துக்கொண்டு இந்த தேர்வுக்காக அவங்கள தயார்படுத்தி கொள்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப அவங்க கனவெல்லாம் என்ன ஆகுறது? இது ரொம்ப எளிமையான வேலைங்க, சின்ன வேலை தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த சின்ன வேலையை நீங்க உங்களோட அலுவலகங்கள், நான் பார்க்காத பணமா, என்கிட்ட இல்லாத பணமான்னு விஜய் தான் பேசினாரு. அந்த விஜய் தாவேகா அலுவலகத்திலோ அல்லது தாவேகாவினர், ஏன் உங்க கட்சியில இப்ப நிதியமைச்சராகவும் இருக்கிறாரு மரிய வில்சன், அவர் வந்து அவங்களோட நிறுவனங்கள்ல அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து மாதம் 5000 ரூபாய் கொடுக்க போறதா அவர் அறிவிச்சாரு. அதை நீங்களும் அறிவிச்சிங்க. அதை நம்மளாம் எதிர்க்கவே இல்லையே. ஏன் மரிய வில்சன் மாதம் அவர்களுக்கு 5000 கொடுக்கிறார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாவோ யாராவது எதிர்த்தாங்களா? யாரும் எதிர்க்க போவதில்லை. அது உங்க பணம், நீங்க கொடுக்குறீங்க, அதுல எந்த சிக்கல் இல்லை. அரசு பணிங்கிறது அப்படி இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு அதிகாரம் வந்துச்சு, அரசு பணி கொடுத்துட்டீங்க. தாவேகா ஆட்சிக்கு வரல, என்ன பண்ணிருப்பீங்க? அதை செய்யுங்கன்னு சொல்றோம். எது நியாயமோ அதை செய்யுங்கள். அரசு அதிகாரம் வந்துருச்சுங்கிறதுக்காக அதை உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா பயன்படுத்துவோங்கிறத எப்படி அதை ஏற்றுக்கொள்றது? இத்தனை ஆயிரம் பேரோட கனவு என்ன வருது? அப்போ அந்த இடம் ஏதோ ஒரு சாதாரண பணிதாங்க, ஏற்றுக்கொள்கிறோம்.
அதை சாதாரண பணிக்கு விண்ணப்பிச்சுட்டு அந்த பணி கிடைக்காம எவ்வளவு நாளாக காத்திருக்காங்களா அவங்களுக்கு கொடுங்க. அது என்ன அப்படியே என்னது ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொன்னார். இதானே அரசு நெய்யில் நீங்கள் ஏங்க தாவேக்காக்கு ஸ்வீட் செய்கிறீங்க? தாவேக்காக்கு ஏன் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி? அப்போ இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க கட்டாயம் போவாங்க. ஏன்னா பயங்கரமான ஈகோ பிடிச்ச ஒரு விஜய்ன்றது நமக்கு தெரியும், போவாங்கன்றது தெரியும். போயிருக்கிறார், அங்கேயும் போய் கட்டாயம் குட்டு தான் வாங்க போகிறார். இப்போ இதில் நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, பல காலமாக நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுக்க மாட்டேங்குது, அவதூறு பரப்புறவங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இது ஒரு இனிப்பான செய்தி தான் இன்றைக்கி வந்திருக்கிறது. அவதூறு பரப்புவர்களுக்கு இது ஒரு கசப்பான செய்தி. இனிமேல் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு திமுக சார்பாகவோ தாவேகா சார்பாகவோ அவங்க கொடுக்குற டூல் கிட்ட பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிங்க, அடுத்து நீங்களும் நீதிமன்ற படியே ஏற வேண்டியிருக்கும்.